வணக்கம். புதன்கிழமை ஜனவரி மாதம் 4ஆம் தேதி, கரவருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி, பரணி நட்சத்திரம், வளர்பிறை தசமி திதி காலை 7:10 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி. ஆனால் வைகுண்ட ஏகாதசி நாளைக்குத்தான், இன்றைக்கு இல்லை. இன்று முழுவதும் ஏகாதசி திதி இருக்கிறது. காலை 7:10க்கு ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே மார்கழி மாதத்து ஏகாதசி அன்று சிராத்தம் செய்ய வேண்டியவர்கள், உங்களுடைய வீட்டிலே முன்னோர்கள் யாராவது மார்கழி மாதத்து ஏகாதசியிலே காலமாயிருந்தால் அவர்களுக்கு தவசம் செய்வதாக இருந்தால் இந்த நாளில் தான் செய்ய வேண்டும். சிராத்த திதி இன்றைக்குத்தான் ஏகாதசி. ஆனால் வைகுண்ட ஏகாதசி மறுநாள் வருகிறது. ஏன் என்றால் காலையிலே சொர்க்கவாசல் கதவுகள் திறப்பார்கள் அல்லவா ஸ்ரீரங்கத்தில் அதிகாலையில். அந்த நேரத்தில் ஏகாதசி இருக்க வேண்டும். அந்த எர்லி மார்னிங் என்னைக்கு ஏகாதசி இருக்கோ அன்றைக்கி தான் வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு காலையில் 7:10க்கு தான் ஏகாதசி ஆரம்பம். அது வரைக்கும் தசமி இருக்கிறது. நாளைய தினம் அதிகாலையிலே ஏகாதசி இருக்கிறதால் நாளைக்கு வியாழக்கிழமை தான் வைகுண்ட ஏகாதசி. இன்று வளர்பிறை தசமி காலையிலே 7:10, அதன் பிறகு ஆரம்பித்து ஏகாதசி திதி. யோகம் சித்த யோகம், கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குருச்சந்திரன், ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இன்று மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அதிக உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் அடைய நினைக்கும் ஒன்றை இந்நாளிலே அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய இலக்கு எதுவோ அதை எட்டி பிடிக்கின்ற ஒரு நாள். உங்களுடைய லட்சியம் என்னவோ, எதை பெற வேண்டும், எதை அடைய வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணங்களெல்லாம் ஈடேறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக அளவிலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை சமாளிக்கும் நிதி நிலவரம் உங்களுக்கு இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் தொடர்பான விஷயங்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே நீங்கள் முன்னிலை வகிப்பீர்கள். முதன்மை ஸ்தானத்தை பெறுவீர்கள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரியது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய வளர்ச்சி குறிப்பிடத்தக்க வகையிலே மிக பெரிதாக இருக்கும். வளர்ச்சி என்று நான் இங்கே சொல்வது பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி ஆகிய இரண்டையும் குறிக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு நாள். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு இந்நாளிலே மிகவும் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை, செவ்விசை என அனைத்து விதமான நுண்கலைகள் தொடர்பான தொழிலிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், டாக்டர்ஸ் அல்லது
மருத்துவமனைகளிலே பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இந்நாளிலே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. மிகப்பெரியதொரு திட்டத்தை தீட்டுவீர்கள், அது வெற்றிகரமாக நடந்து முடியும். இந்நாளிலே நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நல்ல முடிவுகளாக இருக்கும். அவை அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு வெகு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக விளங்குகிறது. ஆகவே இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். புதிய சேமிப்புகளை சிலர் துவங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஆடை ஆபரணம், இல்லத்திற்கு தேவையான பொருட்கள், அழகு சாதனங்கள் போன்றவற்றிலே நாட்டம் அதிகமாக இருக்கும். அவற்றையெல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். அதற்கு தேவையான நிதி நிலவரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய சமூக அந்தஸ்து மிகவும் உயர்ந்து காணப்படும். பெயர், புகழ், செல்வாக்கு அவையெல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். எதிர்பாராத விதமாக சில தன லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். எதிர்காலத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணை யார் என்பதை நீங்கள் முதலாக தெரிந்து கொள்கின்ற நாளாக இந்நாள் இருக்கலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக நடைபெறுகின்ற ஒரு நாள். உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும். எதிர்பாராத ஒரு தொகையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். ராசியிலே உள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை எல்லாம் செய்கின்ற ஒரு அற்புதமான நேரம் இது. அதிலும் குறிப்பாக இந்த புதன்கிழமை உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணியிலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருமண வயதிலே உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முன்பே சொல்லியிருக்கிறேன். மார்கழி மாதத்திலே ஜாதகம் கொடுக்கலாம், வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பெண் பார்க்க செல்லலாம், திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். திருமணம் தான் மார்கழியில் பண்ணக்கூடாது, அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் மார்கழி மாதம் ஜாதகம் பார்க்கலாமா, மார்கழி மாதம் பொருத்தம் பார்க்கலாமா என்று இது கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய தடவை சொல்லியாச்சு, இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு புரியல. இன்னைக்கு நிச்சயமாகும் சில பேருக்கு. இன்றைய நாள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கிறது. மகர ராசிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கலாம். அல்லது பேசி முடித்து இன்னாருக்கு இன்னாருங்கிறத முடிவு செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் வந்துவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு சந்தோஷமான நாள். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். எந்த துறையை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த துறையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு உங்களுக்கு ஏற்படும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாராத மிகப்பெரிய பதவி உயர்வுகளெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். மீனராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நாள். 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி குரு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே அமர்ந்து
சந்திரனோடு இணைந்திருக்கிறது. குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல்கள் எதுவும் இருக்காது. வரவேண்டிய தொகை வந்து சேரும். எனினும் மிகப்பெரிய முதலீடுகளை எல்லாம் செய்வதற்கு இது உகந்த காலம் அல்ல. ஆகவே மிகவும் பத்திரமான விதத்திலே பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். குடும்பத்திலே ஒரு சுப விசேஷம் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை இந்நாளிலே நடைபெறும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக மீனத்திற்கு உள்ளது.